உள்ள போகலாம். ஆமா பூ வாங்குவோம். கோடிலிங்கத்துடைய வாசல் என்ட்ரன்ஸு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மகா வீரபத்திர சுவாமி. அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்காங்க. இது பூராமே ஒவ்வொன்றா இன்னைக்கு பார்த்துருவோம். எங்கே வந்திருக்கோம்னா கோடிலிங்கம், தேனி மாவட்டம். லிங்கம் இருக்குது. சித்தர் இது லிங்கம் தான், கோடிலிங்கம். பாருங்க, இந்த லிங்கத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே சொன்னேன் இல்லையா, மகா கால பைரவர் சுவாமின்னு சொல்லி. ஆமாம், ரைட் சைடில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மிக மிக அற்புதம். பார்க்கும்போதே ரொம்ப புல் அரிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து சிவன் ஐயா இங்கே இருக்காரு. அவரை வழிபடத்தான் வந்திருக்கோம். இங்கே வந்தாலே நமக்கு ஒரு புண்ணியந்தான். ஆமாம், கடவுளை வேண்டுறது, கும்பிட்றது ஒரு பெரிய புண்ணியமான செயல். ஆமாம், பாருங்க, எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இருக்கும்னா. செம்மையான ஒரு கோவில். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தா கோடிலிங்கம். ஆமாம், கோடிலிங்கம், தேனி மாவட்டம். ஃபுல்லாக பாருங்கள், பூரா லிங்கம் தான். ஆமாம், எந்த பக்கம் பார்த்தாலும் பூரா லிங்கம் தான். இப்படி பார்த்தாலும் 1000க்கும் மேற்பட்ட லிங்கங்கள் இங்கே இருக்குது. சுருளி அருவி பக்கத்துலேயே. நம்ம அடுத்து வந்து சுருளி அருவி தான் போக போகிறோம். இதை பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு இடம். மலை மேலே இருக்குது. மலை மேலே ரொம்ப உச்சியில் ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே ஒரு நந்தி இருக்குது. இந்த நந்திக்கு தான் இப்போ போக போகிறோம். மேலே ஒரு நந்தி ரொம்ப அற்புதமாக. ஆமாம் ஆமாம், மேலே பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். ஆமாம், பாருங்கள், அப்படியே இல்லை இந்த மாதிரி நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஆமாம், புண்ணிய ஸ்தலத்துக்கு நம்ம வர்றது. இந்த பக்கம் பார்த்தீங்களா, பூராமே வந்து லிங்கம் தான் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை இப்போ ஒரு முன்னாடி வீடியோ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான லிங்கங்கள் பாருங்கள். அப்படியே லிங்கத்தை பாருங்க, எவ்வளோ தூரம் மலை மேலே வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக. ஆமாம், நிறைய நேர்த்திக்கடன்லாம் நிறைவேறிடுச்சுன்னா அந்த சிலையை கொண்டு வந்து ஒரு லிங்கம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ. பாருங்க, கோயிலுக்கு வந்தால் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டில். ஒரு புண்ணியம் இல்லையா? அந்த பாக்கியம், அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கோடிலிங்கம், தேனி மாவட்டம். சுருளி. சுருளி. இந்த லிங்கத்தை பாருங்க, எவ்வளோ அற்புதமா இன்னும் இருக்கு. இல்லை, எங்கள் வீட்டு பைரவர் நாடி நிற்கிறாரு. பிரசாதம் கொடுக்குற டயத்தில் ஐயா எங்களை வர சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு லிங்கம் பெருசாக அதை பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம்.
ஆமாம், இந்த பொங்கல் மக்களுக்கு பூத்து முடிக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். கொஞ்சம் அவ்வளவு அற்புதமான ஒரு சேட்டைக்கார் எதில் உட்காந்துருக்காரு. சேட்டைக்கார் அற்புதமாக இதுக்குள்ளேயே பாருங்கள் எம்பிட்டு அருமையான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்க கோடிலிங்கத்துக்கு, தேனி மாவட்டம். பாருங்க, எடுத்துட்டு வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. என்ன வேணும்? உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு 50 ரூபா உள்ள கொடுத்துட்டு மேலே அந்த லிங்கத்துக்கு நம்ம போகிறோம். அதை நம்ம வந்து லிங்கத்தை பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுக்க போயிருக்காங்க. அற்புதமாக இதை பாருங்கள், இவரைத்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். முன்னாடி இருக்கார் இல்லையா, அதை பார்க்கத்தான் நம்ம உள்ளே போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குது, இயற்கையான இடம், மலை மேலே இருக்குது, உச்சியில் இருக்குது. ஆமாம், ரொம்ப 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 அற்புதம். இந்த இருக்கு இல்லையா, எம்பிட்டு பாருங்க, சிலைகள் தான், ஃபுல்லாமே சிலை தான். கோடி லிங்கத்தை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேணும், அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. பாருங்க, நந்தி ஐயாவுக்கு முன்னாடி அவர் வச்சுருக்காங்க. ரொம்ப உள்ளே போனோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். போகல, வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம். இந்த லிங்கம் தான் இங்கே வந்து ரொம்ப சிறப்பு. வெளியில் நீங்கள் பார்க்குறதோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏகப்பட்ட உள்ள கடவுள் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அதிசயமான ஒரு சிலை, பார்க்குறதுக்கே அபூர்வம், நம்ம காண கிடைக்காத ஒரு காட்சி. கிட்ட வாங்க, அப்படியே வந்துடுங்க அப்படியே நில பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கோடிலிங்கம் அவரை பார்க்கத்தான் உள்ளே வந்து உள்ளே போய் பார்த்தா ரொம்ப ட்விஸ்ட்டு, ரொம்ப அற்புதமாக சூப்பராக. அந்த உள்ளே ஏகப்பட்ட கடவுள் உள்ளே இருக்காங்க, போய் பாருங்கள். ரொம்ப அதிசயமான ஒரு இடம், பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நந்தி பின்னாடி பாருங்கள், அப்படி நந்தியை பாருங்கள். ஐயா வந்து ஐயாவுக்கு எய்த்தாப்லேயே இருக்கார். சுற்றி பார்த்தா ஃபுல்லாக கடவுள் தான். பார்த்துக்க, அப்படியே பாரு. அப்பா அப்படியே உட்கார வச்சு இவர்கிட்ட விட்டுட்டு பாரு. ஒன்றும் கிடையாது. அப்பா ஃபியூச்சரில் அவன் காசு நிறையா வச்சிருக்காரு, 2-3 பானை வச்சிருக்காருல்ல, அதுக்கு தான் நான் மௌன சுற்றுறாகிறேன். வாங்கிட்டு எங்கள் சீடர் ஆயிருங்க. செல்லு இல்லை அவர் கையில், பானை இருக்கு. இந்த செல்லில் தான் காசு வரும். பரவாயில்ல, இங்க எல்லாருமே பாருமே, அவர் பாரு, பின்னாடி இருக்கவங்கலாம் பாரு. இங்கே வர உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும். அப்பா உட்கார வச்சுட்டு வரேன், பார்த்துக்கங்க. சிம்பிள் கம்மிமா. நாகம்மா நல்லா இருக்கு, 10 ரூபா. லிங்கத்து பக்கத்துலேயே ஃபியூச்சரில் நிலத்தை போட்டு மணலில் போட்டு நான் கைலாச சித்தராயிருந்தேன். என்ன சீடர் ஆயிருங்க, துரு முக்கியமாக சீடர் ஆயிருந்தேன். அவன் ஏன்ட்டதே அவன் வந்து படிக்கணும். அவன் அந்த பக்கம் பொண்ணை போயிடலாம். போதுங்களா, போதும் விட